கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21 அதிகாரம் வசனம் 22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அபிமெலேக்கு என்பவர் ஒரு அரசன். இந்த அரசன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கின்றார். ஏதோ ஒரு தேசாந்தரியாக இந்த மனிதன் வந்திருக்கின்றான். இவன் நம்முடைய தேசத்தில் அடைக்கலம் போக வந்திருக்கின்றான். ஆகையால் இவனை நாம் என்ன செய்தாலும் கேட்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கே பல காரியங்கள் ஆபிரகாமுக்கு விரோதமாக அங்கே செயல்படுத்தப்படுகின்றது. ஆனால் ஆபிரகாம் அவை எல்லாவற்றிலும் பொறுமையோடு கூட இருந்து கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக தன் காரியங்களை அவர் செய்கின்றார். இறுதியாக இந்த அரசன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகின்றான். ஆபிரகாம் வெளியே பார்ப்பதற்கு அவர் ஒரு தேசாந்தரியாக திரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாக இருக்கின்றார். அவரை எதிர்த்து நிற்பதோ அல்லது அவருக்கு தீங்கு செய்வதோ கடவுளுக்கு அதை செய்வதாகவே ஆண்டவர் பார்க்கின்றார். ஆகவே இந்த மனிதனிடத்தில் இனிமேல் நாம் எந்த விதமான காரியத்தையும் அவனுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடாது. அப்படி நாம் செய்தால் நமக்கு தான் அது தீங்காய் முடியும் என்பதை மிக தெளிவாய் புரிந்து கொண்ட ஒரு மனிதனாக வந்துதான் ஆபிரகாமை பார்த்து இப்பொழுது நாம் வாசித்த 22வது வசனத்தில் அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிடுகின்றார். என்னவென்று சொல்லி, ஆபிரகாமே, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மோடு கூட இருக்கிற கடவுள், அதுவும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவர் நம் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாகவும் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராகவும் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவரமாக இருக்கிறார். ஒருவேளை இது ஒரு சிறிய வியாபாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அலுவலகத்தில் பணியாற்றுகிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம், அல்லது நாம் எடுக்கின்ற வேறொரு பல குடும்பத்தில் நிகழ்கின்ற சின்ன சின்ன காரியங்கள், பிள்ளைக்கான திருமணம், பிள்ளைக்கான கல்விக்கான முயற்சிகள், அல்லது வீடு கட்டுகின்ற காரியங்கள், அல்லது வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு, இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஆபிரகாமிடத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி, ஒரு அருமையான குணம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் விசுவாசிகளின் தந்தை என்ற காரியத்தை தாண்டி ஆபிரகாமுடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால், அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆக ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தந்தை என்பதை விட மேலோங்கி நிற்கின்ற ஒன்று எது என்றால், ஒரு கடவுளை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாய், அப்படி என்றால் அவர் எப்பொழுதும் கடவுளை சார்ந்து வாழுகின்ற ஒரு மனிதனாகவே அவர் இருக்கின்றார். நோ மேட்டர் வாட் பீப்புள் கேன் டூ அகெயின்ஸ்ட் ஹிம்,
மக்கள் ஆபிரகாமுக்கு விரோதமாக என்ன காரியத்தை அவர்கள் செய்தாலும் கூட ஆபிரகாம் ஒரு காரியத்தை அவர் நிறுத்தவே இல்லை. எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே கடவுளை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அதனாலே ஆபிரகாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் கடவுள் அவரோடு கூட இருந்து அவருடைய கரத்தின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அங்கே வெற்றியை கொடுக்கின்றார். இதை பார்க்கின்ற அந்த அரசன் பயந்து போகின்றார். ஓ, நீ செய்கிற எல்லாவற்றிலும் கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ஆகவே நாம் 23வது வசனத்தில் நாம் வாசித்தோம், நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது அல்லது நீங்கள் தங்கியிருக்கின்ற இந்த தேசத்திற்காவது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு தீங்கும் செய்யாமல் எங்களுக்கு நீங்கள் தயவு பாராட்ட வேண்டும், நீ எனக்கு தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் பேரில் எனக்கு நீ ஆணையிட்டு கொடு என்று கேட்கின்றான். ஆபிரகாமை பார்த்து எவ்வளவு பயந்திருப்பார் இந்த ராஜா. எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆகவே அவர் ஓடி வந்து அவர் தஞ்ச போகின்றார். இனிமேல் உன்னை நான் பகைத்து கொள்ள முடியாது. ஆகவே நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், தயவு பாராட்ட, எனக்கு மாத்திரமல்ல என் பிள்ளைக்கு தயவு பாராட்ட வேண்டும், என் பிள்ளைக்கு மாத்திரமல்ல என் பேர பிள்ளைக்கு தயவு பாராட்ட வேண்டும், என் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கு. நான் துவக்கத்திலேயே குறிப்பிட்டேன், ஆபிரகாம் தேசாந்திரியாக அந்த இடத்துல வந்து தங்கி இருக்கின்றார். ஆனால் இங்கே அரசன் கேட்கிறான், நீ தங்கி இருக்கிற இந்த இடத்திற்கு நீ தயவு பாராட்ட வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனோடு கடவுள் இருப்பார். ஆனால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவராக இருக்கின்றார். கடவுள் அவளை எவ்வளவு கனப்படுத்துகின்றார், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கின்றார், உயர்த்துகின்றார், ஆண்டவர் மேன்மைப்படுத்துகின்றார் என்பதை ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆகவே அபிமெலேக்கு வந்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தயவு பாராட்டும்படி என்னோடு நீ உடன்படிக்கை செய்து கொள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். உங்களை நிர்மூலமாக்கும்படியாய், உங்களை இல்லாமற் செய்யும்படியாய், உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும்படியாய் அநேக தீங்கு உங்களுக்கு விரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் கடவுள் உங்கள் காரியத்தில் ஆண்டவர் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆபிரகாம் செய்த எல்லாவற்றிலும் தேவன் ஆபிரகாமோடு கூட இருந்து ஆசீர்வதித்த கடவுள் உங்களோடு கூட கடவுள் இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார், அதை பெருகச் செய்கின்றார், உங்களை கனப்படுத்துகின்றார். நீங்கள் ஒரு வெற்றி நிறைந்தவர்களாக மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து அஞ்சுகின்ற உயர்வையும் மேன்மையும் அந்த வல்லமையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்ரஹாமை போல பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆம், அப்படி கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன்பதாக வந்து மண்டியிடும்படி செய்வார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவரே, எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஏசாயா மூலமாக சொன்ன வண்ணமாக, ஆம், ஆபிரகாமின் வாழ்க்கையில் அதை பார்க்கின்றோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் ஐயா, எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, எங்களை வஞ்சிக்கின்ற, எங்களை ஏமாற்றுகின்ற, அபகரிக்கின்ற ஆண்டவரே, எங்களிடத்தில் கொள்ளையிட நினைக்கின்ற, எங்களை மோசம் போக்குகின்ற, எங்களுக்கு துன்பத்தையும் உபத்திரவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பதாக எங்களை நீர் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காய் தோத்திரம்.
தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.